ஹாய், எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் தலையும் வஞ்சர மீன் தலையும் போட்டு குழம்பு வச்சுட்டு அதை பாதி வறுத்துட்டு எறா தொக்கு பண்ணிவிட்டு ரசம் தான் வச்சோம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மீன் வந்து வானகரத்தில் தான் வாங்குவோம். எப்போயுமே வானகரத்தில் தான் வாங்குவோம். இங்கே எங்கள் வீட்டாண்ட வரதெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். வானகரத்துலேயும் எப்போயுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த புரட்டாசி டைமில் மட்டும்தான்ப்பா கம்மியாக இருக்கும். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு வாரம் அந்த இதில் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தடுத்த வாரம் சாமி கும்பிட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் எப்பயும் போல் அவனோட ரேட்டில் அவன் வந்து உக்காந்துருவான். அந்த ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் விடக்கூடாது. அதை விட்டுட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சுது. இந்த டைமில் தான் நமக்கு இந்த மாதிரி மீன்லாம் வந்து கம்மியாக கிடைக்கும். அதுவும் என் தம்பிக்காக தான் இந்த வஞ்சர மீன் வாங்கினா. அவன் வேறு எந்த மீனுமே தொடக்கூட மாட்டான். நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றது. அவனுக்காக சரி வஞ்சர மீன் மட்டும் எங்கள் அம்மா வாங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். கம்மியாக தான் இருந்தது. 1 கிலோ 300 சொன்னாங்க. 2 மீன் நின்றுது. ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 3 பேர் சாப்பிட்லாம். வறுத்தா குழம்பு வச்சா 3 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சைஸில் தான் இருந்தது. நான் வீடியோ ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எறா தொக்கு பண்ணோம். எறா தொக்கு பண்ணதில் வந்து எறா வந்து ஒரு 4 எறா எடுத்து வச்சுட்டேன். நான் தான் க்ளீன் பண்ணேன். எறா மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். அது எடுத்து வச்சோடனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. எறா எப்போயுமே எவ்வளோ வாங்கினாலும் க்ளீன் பண்ண கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த தடவையும் கம்மியாயிடுச்சா. அப்புறம் நான் யோசித்தேன், என் தங்கச்சி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. எறா தலையும் சூப்பராக இருக்கும்டி, இதை சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டா. ஒரு டைம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து நான் அதை செய்யறதில்ல. எங்கள் அம்மாவும் அதை வேற உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பியா, விட்டு தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் அதையும் பண்ண மாட்டேன். சரி, இந்த தடவை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வேலை மெனக்கட்டு உட்காந்து அதை க்ளீன் பண்ணி இந்த எறாவோட அதை சேர்த்து அந்த தலையும் போட்டு தொக்கு பண்ணியாச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, டேஸ்ட் எதனா மாறப்போகுது அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாறாதுமா, நல்லாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எறா சாப்பிட்றத விட அந்த தலை வேறு மாதிரியாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதுதான் எங்கள் வீட்டோட சண்டே ஸ்பெஷல். அந்த வஞ்சர மீன் தலை வந்து அல்டிமேட், வேறு லெவல். அது மெல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் பாருங்கள், அது சொல்கிறதுக்கு ஈடே கிடையாது. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். புரட்டாசிக்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க என்னை பார்த்துட்டு திட்டாதீங்க. நீங்களும் புரட்டாசி விரதம் முடிச்சுட்டு சாப்பிடுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.